A flask has two holes. The first hole alone makes the flask empty in 9 minutes, and second hole alone makes the flask empty in 16 minutes. If both the holes work together, how long will it take? சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது, அதில் 2 ஓட்டை. ஃபஸ்ட்டு ஓட்டை பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் ஆகுது. அதாவது அந்த உள்ளே இருக்கிற தண்ணியோ ஏதோ வந்து வெளியேறதுக்கு 9 நிமிஷம் ஆகுது. செகண்ட் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் ஆகுது. ஸோ 2 ஓட்டை அட் அ டைம் வந்து ஓப்பன் ஆகிக்கிச்சின்னு வச்சுக்கோமே. ஸோ எவ்வளோ நேரத்தில் வேலை முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்டு சிஸ்டம் சம்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/9. சரிங்களா, ரெண்டாவது வந்து 1/16. ஸோ அவங்க என்ன கொடுத்தாலும் 1/, தான் எழுதணும். இங்கே வந்து ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. அதானே கேட்டிருக்காங்க. அவ்வளோ லாங் ஒர்க் டுகெதர்னால் ப்ளஸ்ஸு. சரிங்களா, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ எல்சிஎம் எடுங்க. ஸோ 16 × 9, ஸோ 16 × 9 144 வரும். ஸோ அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 16 + 9 / 144 எவ்வளோ வருது? 25/144. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சரு. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணால் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ 144 / 25. ஓகேவா? ஸோ 5 வருமா? ஸோ 5 சார் 125, 6 போகாது. 6னா 150 ஆயிரும். 3 9, ஸோ 19. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 19 25. ஸோ 5 19 25. சரிங்களா, ஆப்ஷன் பாருங்கள், பி தான் ஆப்ஷன். ஸோ பி கரெக்ட் ஆன்சர். A shopkeeper cheats to the extent of 11% while buying and selling fruits. His total gain in percentage is. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கடைக்காரன் வந்து சீட் பண்ணுறான். எப்படி சீட் பண்ணுறான்னா, வாங்கும்போது 11% ஏமாத்துறான், விற்கும் போது 11% சேர்த்து விற்கிறான். சரிங்களா, ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 100 ஒரு பொருள் 100 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அவன் வாங்கும்போது எப்படி வாங்குறான்னா 89 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான். சரிங்களா, ஸோ அடுத்து விற்கும் போது என்ன பண்ணுறான்னா 111 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100 தான். அதாவது இவன் தொடவே கிடையாது. இவன் வந்து 89 ரூபா கம்மியாக வாங்கிட்டு 111 ரூபாய்க்கு சேர்த்து விற்கிறான். ஸோ இதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 89லேருந்து 111க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 11% ஒரு லாபம், ஸோ இங்கே ஒரு 11% லாபம். ஸோ இப்படி 2 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கன்சிக்யூட்டிவ் பர்சன்டேஜ், அதாவது சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா. சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா ஏற்கனவே நிறைய சம்மில் போட்டிருப்போம். அதாவது டோட்டல் கெயின். ஸோ டோட்டல் கெயின் ஈக்குவல் டு x + y + xy/100. ஸோ இந்த ஃபார்முலா நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து என்னென்னா 2 டைம் 11%. ஸோ 11 + 11 + 11 × 11 / 100. சரிங்களா, ஸோ 22 + 121/100. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 22 + 1.21. ஸோ 23.21. ஸோ 23.21. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கம்ப்யூட் 4923 / 547 - 10. ஸோ இது பாட்மாஸ் ரூலா. ஸோ பாட்மாஸ் என்னது? ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். கரெக்டுங்களா, லெஃப்ட் டு ரைட்டு போனோம். இதில் இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் இருக்குது. ஸோ டிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ 4923 / 547. ஸோ -10 இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்து பண்ணணும். ஸோ எவ்வளோ போவோம்? சரிங்களா, ஸோ எப்படி பார்க்குறதுன்னா 7 இருக்குது. அந்த கடைசி யூனிட் வந்து கண்டுபிடிக்க பாருங்கள். 7 1s are 7, 7 2s are 14, 4 வருது, 3s are 21, 4s are 28. ஸோ அப்படி பார்க்க போனால் 9 வரும். 9னா தான் 63. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக டிவைட் ஆகும். சரியா, நான் போட்டு காட்டல, ஆனால் வந்து இது டிவைட் ஆகும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நம்பர் டிவிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கடைசி நம்பர் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 7 9s are 63, 3 வருது. ஸோ 9 போகுதா? ஸோ 9 - 10 -1. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். கம்ப்யூட் 69696 × 9999. சரிங்களா, இது ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். சரியா, இது ஈஸி தான். ஓகேங்களா, ஆனால் ஏன் கேட்டிருக்கேன்னா இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான்.
இந்த இந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்படியே ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க. 69 வந்து 99 மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒவ்வொன்றும் பெருக்கி 4 வந்து ஸோ இதை ஆட் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? லேட் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணோன்னா இது வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரிக்ஸ் எப்படின்னு பாருங்களேன். 69696. ஸோ ட்ரிக்னால் ஒன்றும் இல்லை, அல்ஜிப்ரா தான். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோன்னா 10,000 - 1 அப்படின்னு போட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த 9,999 10,000ல் 1 போனாலும் ஒன்று தானே, சேம் தானே. அதாவது இதுவும் ஒன்று தானே, கரெக்டாக. அதாவது கொஸ்டினாக நம்ம எதுவும் மாற்ற கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ இது பெருக்கலாம்ல. ஸோ இது பெருக்குன்னா என்ன வருது? 69696 அடுத்து 4 0 முடிஞ்சா. ஸோ மைனஸ், ஸோ கீழே எழுதுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இது மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் வந்துருச்சா? ஸோ 69696 அவ்வளோதான். சப்ராக்ட் பண்ணால் ஈஸி. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 5வா? ஸோ 9 9 9 10. 10ல் 6 போன 4, 9ல் 9 போன 0, 9ல் 6 போன 3, 9ல் 9 போன 0. அடுத்து இங்கே 5 இருக்கா? போகாது. 8. ஸோ 15ல் 6 போன 9, 8. ஸோ 6 9 6. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 696890304. சரிங்களா? இது ஆப்ஷன் என்னென்னா டி. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ டைம் மிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ, ஷார்ட்கட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை 5x ப்ராக்கெட்டில் x + 2 + 4x. சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 5 × x + 2 + 4x. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். எப்படி அதாவது ரிமூவ் பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5x² ஆயிரும் ப்ளஸ் 5 × 2 10x + 4x. ஸோ 10x + 4x வந்து 14x ஆயிரும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 5x² + 14x. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி டி ஆப்ஷன் தான் கரெக்ட். Mr. Magesh sold a bus for rupees 22,100 with a loss of 15%. At what price should the bus be sold to get a profit of 15%? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மகேஷ் வந்து ஒரு பஸ்ஸை விற்றுருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 22,100 விற்றுருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா 15% நஷ்டத்தில் விற்றுருக்காரு. சரிங்களா? இப்போ 15% லாபத்தில் விற்றா எவ்வளோ வந்திருக்கும் அதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? அதுதான் கொஸ்டின்னு. ஸோ என்ன பண்ணோன்னா, இது வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது 15% நஷ்டத்தில் விற்ற செல்லிங் ப்ரைஸ். இதில் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதில் 15% லாபம் போட்டிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ எப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 15% நஷ்டமா? ஸோ 85 / 100 = 2 to 100. சரிங்களா? இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிபி = 2 to 100. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துடுச்சா? ஓகே. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ். இது அப்படியே வச்சுக்கிங்க, மல்டிப்ளை பண்ண வேணாம். அதை ரெடியூஸ் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வேணும்ல, அது என்னது? சிபி × 115. அது என்ன? 15% லாபம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அது சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எப்படி? 2 to 100 × 100 / 85 × 115 / 100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஏன்னா அங்கே ஒரு ரெடியூஸ் பண்ணி மறுபடியும் இங்கே மல்டிப்ளை பண்ண வேணாம். நிறைய பேர் என்னென்னா 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மல்டிப்ளை பண்ணுறது, அப்புறம் கீழே ஒரு டிவிஷன் பண்ணுறது, அப்புறம் டிவைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மாறி பண்ணுறது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன 85 5 டேபிளில் போவோம். ஸோ 2 3. ஸோ இது 17ல் போகுதுங்களா? ஸோ இது பாருங்கள் 17ல் போகும். 17ல் எவ்வளோ போகுது? 1300. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வருது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29900. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,900. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கேஷ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் at a profit of 2% and 18% is ₹3. The ratio of two selling prices is, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ஆர்டிகல் இருக்குது, அது வந்து 2%க்கும் 18%க்கும் விற்கிறாங்க.
இதோடைய கேஷ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் உடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு பொருள் 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்குவோம். ஸோ இது விற்கும்போது ஒன்று வந்து 102 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது 2% லாபம். ஸோ 2% லாபம்னா 102. அடுத்து அதே 100 ரூபா பொருளை 18%னா 118 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த 2 செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2%, அடுத்து 18%ங்களா? ஸோ 102க்கும் 118க்கும் உள்ள ரேஷியோ. ஸோ அவ்வளோதான். 2 ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஆன்சரு. ஸோ இது பண்ணிட்டு வாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ 51 வருமா 2 டேபிளில்? 51, இங்கே 59 வரும். ஸோ அது கீழே வந்து எதுவும் ரெடியூஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இந்த மீன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு 9 நம்பர் கொடுத்து அதுக்கு மீன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மீன் என்ன? சம் ஆஃப் நம்பர்ஸ். சரிங்களா? நம்பர்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர். எத்தனை நம்பரோ அதை டிவைட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இங்கே டோட்டல் நம்பர் என்ன? 9. ஓகே. அடுத்து மேலே இருக்க சம் போட்டோம்னா போதும். 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஈஸி தான். ஓகே. சரி, எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ ஒரு நார்மல் நம்பர் 4 + 5 6 அந்த மாதிரி இருந்தால் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிட்டு போயிடலாம். இது ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல. இந்த ஃப்ராக்ஷன் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எல்லா ஃப்ராக்ஷனும் ஒரே மாதிரி மாற்றிக்கிங்க. இதை ஒரே மாதிரினா இருக்கிறதுலே பெருசு பாருங்களேன், இந்த 3/4 தான். இந்த 3/4 1/4 பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்து 4, இதுதான் பெரிய நம்பர். ஸோ எல்லாமே வந்து கீழே 4 வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி மாற்றுறதுனா, 1 வந்து 4/4ன்னு மாற்றலாமா? ஏன்னா 4/4 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 1 தானே. ஸோ அந்த கொஸ்டின் மாறலல்ல. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ 1/2வை 2/4 மாற்றிக்கிங்க. அதேமாதிரி 2/4, 3/4 அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா அங்கே சேஞ்ச் கிடையாது. ஸோ 1/4 அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்து 8/4 ப்ளஸ் 2/4 ப்ளஸ் 1/4 சேஞ்ச் கிடையாது, அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 3/4 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா, கூட்டுறது வந்து எப்படி மேலே 4 + 2 6, 6 + 2 8, 8 + 3 11. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 26/4. சரிங்களா? ஸோ சம்மு வந்து பார்த்திங்கன்னா 26/4 வந்துடுச்சு. நம்ம எவ்வளோ ஆள் டிவைட் பண்ணோம்? 9ஆல் டிவைட் பண்ணோமா? ஸோ இன்ட்டு 9 போட்டுக்கோங்க. ஸோ இது எப்படி 2 டேபிளில் போகுமா? 13, இங்கே 2. ஸோ 13/18. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். வேல்யூ ஆஃப் 0.592 டிவைட் பை 0.8. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ 0.592 டிவைட் பை 0.8. சரிங்களா? ஸோ இது அப்படியே டிவைட் பண்ண வேணாம். இந்த 8 இருக்குல்ல, 0.8 வந்து நான் வந்து வெறும் 8ஆக மாற்றிருக்கேன். ஸோ 5.92வா மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பை 8. டிவைட் பண்ணுங்கள். 8 போட்டோம்னா 0. ஸோ 5 வந்து டிவைட் ஆகாதல்ல. ஓகே. அடுத்து 7 போட்டோம்னா 56ஆ? ஸோ அப்புறம் 32 வரும், 4. ஸோ ஆன்சர் வந்து 0.74. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். த வேரியன்ஸ் ஆஃப் அ செட் ஆஃப் அ டேட்டா இஸ் 196. த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ். ஸோ அவங்க வந்து வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டாவுக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஃபார்முலா சிக்மா. சரிங்களா? அதே வந்து வேரியன்ஸுக்கு வந்து சிக்மா ஸ்கொயர், அதாவது எஸ்டி. இது வந்து வேரியன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபார்முலா வந்து என்னென்னா, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர். கரெக்டு தானே? அதாவது சிக்மா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு சிக்மா கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்களா? வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர். ஸோ 196. ஸோ ரூட்டை, அதாவது 196 ரூட் எடுத்தோம்னா நமக்கு எஸ்டி கிடச்சிட போகுது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 14. சரிங்களா? ஆன்சர் பி. ஓகேங்களா? ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்களேன், அவன் +or-14 கொடுத்துருக்கான். சரிங்களா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், ரூட் ஆஃப் எனிதிங், ரூட் ஆஃப் 4னால் நம்ம +or-2 தான் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி அதே எனிதிங் ரூட்னால் +or- தான் வரும். சரியா? அப்போ +or-14 போடலாமே. ஏன் வெறும் பி போடுறோம்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்,
அதாவது இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வர்றதில்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் பாசிட்டிவ் வேல்யூ தான் ஆன்சரு. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஏ வராது. வேறு சிம்பிளிஃபிகேஷன் வேறு எங்கேயாவது பார்த்திங்கன்னா ரூட் வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணுற கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ 2 4 5 6 8 7. ஸோ இந்த டேட்டாவுக்கு வேரியன்ஸ் வந்து 23.33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த வேரியன்ஸ் ஆஃப் 4 8 10 12 16 34. இதுக்கு என்ன வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 செட் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்பேர் பண்ணுங்களேன். என்ன பண்ணியிருக்கான், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 12. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே இருக்கிற அந்த வேரியன்ஸு ஒவ்வொரு டேட்டாவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 2 4. ஸோ 4 × 2 8. பாருங்கள், எல்லாத்துக்குமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு 23.33னா இந்த நம்பருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா நியூ வேரியன்ஸ். இப்போ புதுசாக ஒரு வேரியன்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ நியூ வேரியன்ஸுக்கு என்னென்னா ஈக்குவல் டு C² இன்ட்டு ஓல்டு வேரியன்ஸ். சரிங்களா, இங்கே சின்னா என்னென்னா அந்த கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமா. அதாவது 2 × 2 4, 4 × 2 8, 5 × 2 10. ஸோ அந்த 2 தான் வந்து இங்கே சி. சரிங்களா, அவங்க புதுசு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ பழசும் நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2² 4. ஸோ 4 × 23.33. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3 12, 13, 13, 4 2 8 9. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 93.32. ஸோ இங்கே 3 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். விச் இஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது அசெண்டிங் ஆர்டர். ஸோ அவங்க என்னென்னா 2/3, 5/6, 3/4. ஸோ இது 3 நம்பர் பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லையும் இதே நம்பர் தான் இருக்கும். ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சின்னதுலேருந்து பெருசாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, இது எப்படி பார்க்குறதுனா 2 நம்பரை கம்பேர் பண்ணணும். ஸோ 2/3, 5/6 எப்படி கம்பேர் பண்ணணும்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 2 6 12. இந்த சைடு 5 3 15. ஸோ 12 சின்ன நம்பர். இங்கே லெஃப்ட் சைடு தான் சின்ன நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து சின்னது, இது பெருசு. சரிங்களா, ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து 5/6ம் 3/4. அதான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்து கடைசி 2 நம்பர் செக் பண்ணுறோம். அதே தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4 20, 6 3 18. ஸோ ரைட் சைடு சின்ன நம்பர் ஆகிடுச்சு. சரிங்களா, அப்போ 3/4 சின்னது. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே 2/3 சின்னது, அதுக்கடுத்து 3/4, கடைசியாக 5/6. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டரு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8/2/3. சரிங்களா, அதாவது பவரில் வந்து 2/3 இருக்குது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா a/m/n இந்த ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ a/m × n. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ணலாம். இது எப்படி மாற்றுறது, இந்த 8 வந்து எப்படி மாற்றுறது, 8 வந்து 2³ போட்டுக்கலாமா. ஓகே, அப்போ 2/3 அப்படியே சேமாக இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்த 3 3 அடிஞ்சிருச்சு, மீதி 2/2 இருக்குது. ஸோ 2/2 4. ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மிஸ் கவிதா borrowed ₹950 at 6% per annum simple interest. What amount will she pay to clear her debt after 4 years? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவிதா வந்து 950 ரூபா கடன் வாங்குறாங்க. எத்தனை, 6%, 4 வருஷம். சரிங்களா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிரின்சிபல் வந்து 950, n வந்து 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. ஸோ 950 × 6 × 4/100. ஸோ ஒரு 0 அடிச்சிருங்க. இது 5 டேபிளில் போகுமா. ஸோ 1 5 4 9 19, இங்கே 2. ஸோ
ஸோ 2 போயிடுது. 19 × 12 18 2 3 9 1 ஸோ 8 2 ஸோ 228. ஸோ ஆன்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 228. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசல் சேர்ந்து தானே கொடுக்கணும். ஸோ அசல் வந்து எவ்வளோ 950, வட்டி எவ்வளோ 228. ஸோ சேர்த்தனோம்னா ஆட் பண்ணுங்கள். ஸோ 1178 ரூபா கவிதா கொடுப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவைட் ₹368 இன் த ரேஷியோ 1:5:8:9 த ருபீஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோஸ் ஆர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா 368 ரூபாயா 1:5:8:9 இந்த பங்கில் வந்து பிரிக்கணும். சரிங்களா? பிரித்தோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் எவ்வளோ 368. ஸோ மொத்த பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது இது வந்து 4 பேருக்கு தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 1 பங்கு, அடுத்தருக்கு 5 பங்கு, அடுத்து 8, அடுத்து 9. ஸோ மொத்தம் எவ்வளோ பங்குன்னு தெரியணும்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 + 5 + 8 + 9 எவ்வளோ 10 18 23. ஸோ 23. ஸோ இந்த 368 23 பங்காக பிரிக்கணும். ஸோ 368 23 பங்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு எவ்வளோ ×1. சரிங்களா? இது எப்படி போடுறோன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஷேர், இங்கே ஷேர் தானே கேட்குறான். ஷேர் ஈக்குவல் டு ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் டிவைட் பை சம் ஆஃப் ரேஷியோ. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே ரேஷியோன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா 1:5:8:9 இது. சம் ஆஃப் ரேஷியோன்னா இங்கே ஆட் பண்ண பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுறது இங்கே கீழே ப்ளஸ். சரிங்களா? டோட்டல் அமௌண்ட்டு இங்கே கொடுக்குறது. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன 1 ஏன்னா முதல் பர்சனுக்கு 1 பங்கு தான். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 368 டிவைட் பை சம் எவ்வளோ 23. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா 16. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 16, செகண்ட் பர்சனுக்கு எவ்வளோ 5, 5 பங்கில் அவருக்கு. ஸோ 5 368 டிவைட் பை 23. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா 16 × 5 எவ்வளோ 80. ஓகே. அடுத்து 8, மூணாவது பர்சனுக்கு 8 பங்கு. ஸோ 8 × 368 டிவைட் பை 23. ஸோ இவருக்கு எவ்வளோ வரும் 128. அடுத்து 9 × 368 டிவைட் பை 23. ஸோ எவ்வளோ வருது 144. ஸோ 4 ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. ஸோ 4 என்னென்ன 16 80 128 அடுத்து 144. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது 16 80 128 144 சி. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ். ஸோ ரொட்டேஷ்னல் சிமெட்ரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிமெட்ரினா என்ன, ஒரே மாதிரி சேம்னு வச்சுக்கலாமா. இப்போ ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, 4 சைடு ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறது நம்ம சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ரொட்டேஷ்னல் சிமெட்ரின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை சுற்ற விட்றோம். அந்த சுற்றி விடும்போது எங்கெங்கெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஆர்டர்னால் எத்தனை டைம் அப்படின்னு. இப்போ ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்குவோமே, ஸ்கொயர்னால் 4. ஸோ இது திருப்புங்களேன். இது வந்து ஒரு இது 2 மறுபடியும் சுற்றி விட்டோம்னா திரும்பினாலும் அதே மாதிரி தானே இருக்கும். மறுபடியும் திருப்புங்க 3 டைம் திருப்புங்க, எல்லாமே 4 டைம் திருப்பினாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 4. இதே ரெக்டாங்கிள் எப்படி, ரெக்டாங்கிள் பாருங்கள் இப்படி நீட்டமாக இருக்கும். சரிங்களா? இது 1 மறுபடியும் திருப்புங்களேன். திருப்பும் போது இப்படி வந்துடும். சேமாக இருக்குமா, கிடையாது. மறுபடியும் திருப்புங்க, மறுபடியும் வந்து சேமாக வரும். இப்படி வரும்போது வராது. சரிங்களா? ஸோ 2 இடத்துல மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 180 டிகிரிலையும் 360 டிகிரியில் மட்டும்தான் சேமாக இருக்கும்.
ஸோ ஆர்டர் வந்து 2, அதாவது எத்தனை டைம் திருப்பும் போது எந்தெந்த இடத்துல வந்து சேமாக இருக்குது அதுதான் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிளுக்கு வந்து 2 இடத்துல தான் சேமாக இருக்கும், அதனால் ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 2400 and their LCM is 96, then their HCF is. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 நம்பருடைய ப்ராடக்ட் வந்து 2400, அதோடைய எல்சிஎம் வந்து 96, HCF வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த மாடல் வந்து எல்லா NTPC கொஸ்டின், அதாவது எல்லா RRB கொஸ்டின்லேயும் வந்து இந்த மாடல் வந்து வந்துடுது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிங்க, இது கம்பல்சரி வரும். இந்த மாடல் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னென்னா, N1 × N2 ஈக்குவல் டு HCF × LCM. இதுதான் ஃபார்முலா. ஸோ இது பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த சம் இருக்கும். சரிங்களா? ஸோ அவன் என்ன சொல்கிறான், 2 ப்ராடக்ட் 2 நம்பரு, அது மல்டிப்ளை பண்ணால் 2400. சரி, 2400 எழுதிக்குவோம். எல்சிஎம் கொடுத்துட்டானா 96, HCF தெரியுமா? தெரியாது. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க, டிவைட் பண்ணுறீங்க, ஆன்சர் வந்துடுது. ஸோ என்ன வருது, 2400 டிவைட் பை 96. ஸோ 2 டேபிளில் போவோமா, 1200 48. ஸோ இது 4 டேபிளில் போவோம். ஸோ 4 டேபிளில் போகும்போது 300 டிவைட் பை 12 எவ்வளோ, 25. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25, ஆப்ஷன் டி. ஸோ டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோஸ்னா டேக்ஸ் 4 hours 30 minutes in walking a distance and riding back. She could walk both ways in 5 hours 40 minutes. The time taken by her to ride both ways is. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோஸ்னா வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு போகும்போது நடந்து போயிடுறாங்க, ரிட்டன் வரும்போது சைக்கிளில் வந்துடுறாங்க. இதுக்கு 4.5 மணி நேரம் ஆகுது, அதாவது 4 hours 30 minutes. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போகும்போது நடந்து போயிடுறாங்க, வரும்போது நடந்து வராங்க. இதுக்கு 5 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போகும்போதும் சைக்கிளில் போய் வரும்போதும் சைக்கிளில் வந்தால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். எப்படி? ஸோ என்ன தெரியும், ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, போகும்போது நடந்து போகிறாங்க, வரும்போது சைக்கிளில் வராங்க. ஸோ W + R, அதாவது வாக்கிங் ப்ளஸ் ரைடிங் ஈக்குவல் டு 4 hours 30 minutes. ஸோ இந்த மினிட்ஸ் வந்து அவராக மாற்றுங்க. ஸோ 30/60 1/2, 1/2னா 50. அதாவது 0.5, அதாவது 4.5 hours. ஓகே, ஸோ அதாவது W + R = 4.5 hours. ரெண்டாவது, போகும்போது நடந்து போகிறாங்க, வரும்போது நடந்து வராங்க, அப்போ W + W 2W ஈக்குவல் டு 5 hours. 5 hours 40 minutes. இந்த மினிட்ஸை ஹவர்ஸாக மாற்றுங்க. ஸோ 4/6, ஸோ 2/3. 2/3, ஸோ 5.67 ஆயிரும். அதாவது 2/3னா 0.666 வரும், அது வந்து ரவுண்ட் அப் பண்ணி 5.67 hours. சரிங்களா? ஸோ எழுதுங்க, தனியாக எடுத்து எழுதுங்க. W + R வந்து எவ்வளோ, 4.5. அதே வந்து 2W எவ்வளோ, 5.67. சரிங்களா? ஸோ இதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2R கேட்குறாங்க. அதாவது என்ன, இங்கே பாருங்கள், ரைட் போத் வேஸ், அதாவது போகும்போது சைக்கிளில் வரும்போது சைக்கிள், அதனால் 2R கண்டுபிடிச்சா போதும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ W நமக்கு தெரியும். ஸோ W வந்து தனியாக எடுங்க. ஸோ W = 5.67 டிவைட் பை 2. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 2.835 hours. கரெக்டாக? ஸோ W தெரிஞ்சிடுச்சா? ஸோ W வந்து இங்கே மைனஸ் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆகுதுங்களா? ஸோ R = 4.5 மைனஸ் 2.835. ஸோ எவ்வளோ வருது, 1.665 வருதா? ஸோ R நமக்கு தெரிஞ்சிடுச்சு.
அவங்க என்ன கேட்குறாங்க, 2 ஹவர் கேட்குறாங்களா. ஸோ 2 ஹவர்னா 2 இன்ட்டு 1.665. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ, 3.33 வருது. ஸோ 3.33னா இதை வந்து என்ன பண்ணோம், அவன் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ மினிட்ஸ் எப்படி மாற்றுறது, x/60 இன்ட்டு ஈக்குவல் டு 0.33. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 3.20 வரும். அதாவது 18 சம்திங் வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, sin x ஈக்குவல் டு 4/5. அவங்க கொடுத்துருக்கு sin x ஈக்குவல் டு 4/5 கொடுத்துட்டாங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இங்கே. ஸோ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். -1 +1 அழிஞ்சிருச்சு. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர். சரிங்களா. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க sin x கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்ல. எப்படின்னா tan x ஈக்குவல் டு sin x பை cos xன்னு தெரியும். ஸோ sin x கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து காஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ்னால் 4/5 4/5 சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 16/25 ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ்னால் 1 - 16/25. ஸோ 25 மேலே போயிடும். 25 - 16 9/25. இது வந்து cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ cos எக்ஸ் எவ்வளோ, ரூட் எடுத்துடலாமா, 3/5. ஸோ நமக்கு sin x தெரியுது, cos x தெரியுது, 2 டிவைட் பண்ணால் tan x-ஆ. ஸோ tan x எவ்வளோ, tan x ஈக்குவல் டு sin x டிவைட் பை cos x. ஸோ 4/5 டிவைட் பை 3/5. ஸோ இது எப்படி எழுதலாம், 4/5 இன்ட்டு 5/3. இந்த 5 அழிஞ்சிரும். ஸோ 4/3. ஓகேவா. ஸோ tan x தெரியுது, நமக்கு என்ன tan x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ, ஸோ 4/3 ஸ்கொயரா. ஸோ 16/9. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1க்கு இதுதான் ஆன்சர், 16/9. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த HCF ஆஃப் 1757 2259. சரிங்களா. அதாவது 1757க்கும் 2259க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா. ஒரிஜினலாக நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டிவைசர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா. இதில் காமனாக டிவைஸ் எதில் எந்த டேபிளில் போகுதுன்னு பார்த்து அப்புறம் HCF கண்டுபிடிப்போம். சரிங்களா. ஸோ அப்படியெல்லாம் பார்க்க வேணாம், ஆன்சர் வச்சு கண்டுபிடிங்க. எப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, ஏ ஆப்ஷன் எடுங்க, 231. சரியா. இது 1, இது 1ல் முடியுது. ஸோ இங்கே 7ல் முடியுதா. ஸோ 7 டேபிளில் போடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்களேன். 7 7 3 = 21. 7 2 = 14. 14 + 2 16. ஸோ இது வருதா, வரல. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 241 எடுங்க. ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 4 2 = 28. 2 14 16. ஆன்சர் வந்துச்சா, 1757 வந்துச்சா, இல்லை. ஸோ அடுத்து 251 × 7 போடுங்க. 7 7 5 = 35. 2 7 = 14. 14 + 3 17. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துருச்சா. ஸோ அடுத்தும் செக் பண்ணுங்கள். அடுத்து இந்த 9 போடுங்க. 9 9 5 = 45. 4 2 9 = 18. 18 + 4 22. ஸோ ரெண்டுமே வந்துருச்சா. ஸோ ஆன்சர் வந்து 251 தான். ஸோ உங்களுக்கு டவுட்டுக்கோசரம் 261 போடுறேன் பாருங்கள். 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த கடைசி டிஜிட்டு 7. 6 7 = 42.
7 2 சார் 14 18 பாருங்கள் இந்த ஆப்ஷன் வரல. ஸோ 251 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். given w equal to -2, x equal to 3, y equal to 0 and z equal to -1/2. Find the value of w square root of z square plus y square. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா w ஸ்கொயர் ரூட் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன இது கேட்குறாங்க. ஜஸ்ட்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ wனா -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட்டு இசட்லுக்கு பதிலாக -1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y வந்து 0. ஸோ 0 ஸ்கொயர். இது என்ன ஆயிரும் -2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிருமா. ஓகே. ரூட்டுக்குள்ளே 1/4, அதாவது -1/2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 ஆயிரும். ஸோ வெளியே 4 ரூட்டில் 1/4 வந்துருச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1/4 ஸ்கொயர் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 ஆயிரும். அதாவது இது பார்த்திங்கன்னா மல்டிபிகேஷன், சரிங்களா? மல்டிபிகேஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 ஆயிரும். ஸோ இந்த 2 அடிச்சிருங்களேன் 2. ஸோ 2 into ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் வந்து ஏ, சரிங்களா? இதே ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து +2 தான் வரும். இங்கே ரூட்டுடைய ஆன்சர் வந்து எப்பயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சால்வ் x - 3 = 3x + 1, சரி 3x + 7. ஸோ என்ன பண்ணோம்? எக்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் இந்த சைடு போயிருமா, 3x - x. ஸோ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா -3 இந்த பக்கம் இருக்குது, இந்த 7 வந்து இந்த பக்கம் போயிடுது. ஸோ -7. ஸோ -10 = 2x. ஸோ x = -5. ஆன்சர் வந்து -5, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கம்ப்யூட் 33,800 / 520 / 5. ஸோ இது வந்து என்னது? பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் ரூல் என்னது? ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இது ஃபுல்லாகவே டிவிஷன். ஸோ டிவிஷன் தான் பண்ணணும், அதில் லெஃப்ட் டு ரைட்டு தான் பண்ணணும், சரியா? ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 33,800 520 டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணுங்கள். 52 3380 52 டேபிளில் போகுமா? 6 5 6 30. ஸோ வந்து எவ்வளோ வருது? 312 வருது, 260. ஸோ 5 வருமா? அடுத்து 5 போட்டோம்னா 260 வருது. ஸோ 65. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணோம்னா 65 வந்துடுது. ஸோ மீதி 65 / 5. ஸோ 1 இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 3. ஸோ ஆன்சர் வந்து 13. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வித் லென்த் 5 cm அண்ட் வித் 3 cm இஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டயகனல் உடைய லென்த்து கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து வந்து 5 cm கொடுத்துட்டாங்க, வித்து வந்து 3 cm கொடுத்துட்டாங்க. ஸோ இது வச்சு கண்டுபிடிக்கணும், சரியா? இது ஃபார்முலா என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் தான். √5² + 3², ஓகேவா? ஏன்னா இது ஹைபோட்டென்யூஸு. ஸோ மீதி 2 சைடு வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும்? 5² 25 + 3² 9. ஸோ √34. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. இங்கே சில பேர் கேட்பாங்க ரூட்டுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அப்போ ஏன் இங்கே வெறும் ப்ளஸ் எடுக்கிறோன்னா ஒரு லென்த் எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும் தவிர நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் +√34 தான் எடுக்கணும் தவிர ப்ளஸ் ஆர் மைனஸ் √34, அதாவது ஆப்ஷன் பி வந்து எடுக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகான் whose exterior angles are each 72 degree. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 72 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பாலிகானுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்
ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைட் பை என். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா போட்டோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸகான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். எக்ஸகான்னா எத்தனை சைட்ஸு? 6. ஸோ எண்ணுக்கு 6 போட்டோம்னா அதோடைய ஆங்கிள் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பென்டகான், அதே மாதிரி ஸ்கொயர், எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ரிவர்ஸாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 72 டிகிரி ஈக்குவல் டு 360 டிவைட் பை என். நம்ம என் கண்டுபிடிச்சா போதும். அதாவது என்னா எத்தனை சைடு இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ என் ஈக்குவல் டு 360 டிவைட் பை 72. அவ்வளோதான். டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ எப்படி 360 டிவைட் பை 72. ஸோ 2வா? ஸோ 10/2 ஈக்குவல் டு 10/2 ஈக்குவல் டு 5. ஸோ ஆன்சர் வந்து 5. சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் இப்ராஹிம் borrowed rupees 7,500 at 5% per annum compound interest. The compound interest for 2 years is. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்ராஹிம் வந்து 7,500 கடன் வாங்கியிருக்காரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு 5%. ஸோ 2 வருஷம் கழித்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அவங்க கேட்டுக்கிறது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? சிஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என். ஸோ 7,500 இன்ட்டு 1 + 5/100 ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ 7,500 இன்ட்டு 105/100. ஸோ 2 டைம். ஸோ அடிங்க. ஸோ 5 டேபிளில் போமா? 5 டேபிள்னால் இது 3, இது 4. அதாவது இது வந்து 25. 25 3 75, 25 4 போயிடுச்சு. ஸோ 105 டிவைட் பை 3/4. 11025 இன்ட்டு 3 டிவைட் பை 4. ஸோ இது எப்படி போட்டோன்னா, இந்த 105 எப்படின்னா அது ஸ்கொயர் ஷார்ட் கட்டு, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 11025 டிவைட் பை 4. 2s are 8, 30, 7s are 28, 22, 5s are 20, 25, 6 are 24. ஸோ 24 1 வரும். பாயிண்ட் வச்சோம்னா 2 8 202. ஸோ 5. ஸோ 2756.25. 2756.25 இன்ட்டு 3. 5 6 7. 6 3s are 18, 5 3s are 15 16, 7 3s are 21 22, 2 3s are 6 8. ஸோ இது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, பிரின்சிபல் மைனஸ் பண்ணுமா? ஸோ 7,500 மைனஸ் பண்ணுங்கள். 5 7 8 6 7. 1ல் 5 போணுச்சுன்னா 7. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 768.75. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Rakshant is twice as good as tradesman as Verma, and together they finish a piece of work in 19 days. In how many days will Verma alone finish the work? என்ன சொல்கிறாங்கன்னா, ரக்ஷந்த் வந்து வர்மாவோட டபுள் மடங்கு நல்லா வேலை செய்கிறான். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது 14 நாளில் வேலையை முடிச்சிடுறாங்க. வர்மா மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைம் அண்ட் ஒர்க்கு அப்படியே எடுத்து ஃபார்முலாவை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ரக்ஷந்தும் வர்மாவும் வேலை செஞ்சால் 19 நாள் ஆகுது. சரிங்களா? ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறான், ரக்ஷந்த் வந்து வர்மாவோட டபுள் மடங்கு. ஸோ அதனால் 2v. சரியா? இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2v + v = 1/19, 3v = 1/19. ஸோ v வந்து எவ்வளோ, 1/19 × 3.
ஸோ v ஈக்குவல் டு 1/57. ஸோ v ஈக்குவல் டு 57 டேஸ். அவங்க வந்து வருமா தான் கேட்குறாங்க, வருமா டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ v ஈக்குவல் டு அதாவது வருமா ஈக்குவல் டு 57 நாள். 57 நாள் ஆகுது முடிக்கிறதுக்கு. ஆப்ஷன் பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The two numbers are in the ratio 2:5 and their HCF is 18. Their LCM is என்ன? அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா N1 N2ன்னு ஃபுல் நம்பராக கொடுக்கல. அவங்க வந்து ரேஷியோவை கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. LCM என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் பேப்பரில் இது ரெண்டாவது மாடல். இந்த HCM LCM பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்து ஒன்று HCF கண்டுபிடி, இல்லை LCM கண்டுபிடி, இல்லை ஏதோ ஒரு நம்பர் கண்டுபிடின்னு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது கொஸ்டின். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். N1 × N2 = HCF × LCM. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? முடியாது. ஏன்னா இங்கே அவன் நம்பர் டைரெக்டாக கொடுக்கல, அவன் வந்து ரேஷியோவை கொடுத்துட்டான். சரிங்களா? இதை எப்படி கொடுத்துட்டான்னா 2x, ஒரு நம்பர் வந்து 2x, இன்னொரு நம்பர் வந்து 5x. ஸோ இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் எப்படி வரும்? ஆன்சர் வராதில்ல, எக்ஸ்பயரில் வரும். ஸோ அப்போ நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ HCF கொடுத்துருக்கான்ல, ஸோ இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிப்போம். HCFனா என்ன? காமனாக்குறது வெளியே வா. ஸோ எக்ஸு தான் HCF. இங்கே 2/5. ஸோ அதாவது வெளியே இருக்கிறது LCM, இது வந்து HCF நமக்கு தெரியும். ஆனால் இங்கே HCF நமக்கு என்னென்னு வந்துருச்சு? எக்ஸுன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸு தான் HCF. ஆனால் HCF வேல்யூ அவன் கொடுத்துட்டான். மேலே பாருங்கள் 18. ஸோ HCF 18. ஸோ எக்ஸும் 18 ஒன்று தான். ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணால் நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்? 2 × 18 ஒரு நம்பரு, 5 × 18 ஒரு நம்பர். சரியா? ரெண்டு நம்பர் வந்துடுச்சு. HCF ஒரு 18 கொடுத்துட்டான். LCM நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபார்முலா என்ன? N1 × N2 மறுபடியும் எழுதுகிறேன், HCF × LCM. சரிங்களா? இங்கே ஏன் வந்து அப்படியே எழுதுகிறேன்னு பாருங்கள். நான் மல்டிப்ளை பண்ணலை. சரிங்களா? அந்த ரெண்டு நம்பரும் அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். 18 × LCM. ஸோ இங்கே டிவைட் பண்ணிடுங்க. 2 × 18 × 5 × 18 /18. சரிங்களா? ஈக்குவல் டு LCM. ஸோ I 2 10, 18 × 10 180. பாருங்கள் டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து 180, ஆப்ஷன் ஏ. ஏன் இப்படியே டைரெக்ட் எழுதணுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 × 18 36, 5 8s are 40. எவ்வளோ? இது மல்டிப்ளை பண்ணி எழுதி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பண்ண தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் வேலை மிச்சமாக இருக்கவோ அங்கே வந்து ஸ்டெப்பை வந்து கம்மி பண்ணிடுங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவோட. இதுதான் கடைசி கொஸ்டின்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸு, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் வந்து சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.